நமது பள்ளியின் எம்இஸ் வலைதளத்தில் எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது, எந்தெந்த மாணவர்களுக்கு இன்னும் அப்டேட் செய்யப்படவில்லை என்ற விவரத்தினை மிக எளிமையாக நமது பள்ளியின் எம்இஸ் வலைதளத்திலேயே எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எம்இஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் லாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எம்இஸ் ஐடி, நேம், ஜெண்டர், அதே போல் கம்யூனிட்டி, பேங்க் அக்கௌண்ட், எஸ்ஆர்னோ, பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், அதே போல் ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும். எந்தெந்த மாணவர்களுக்கு அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், அதே போல் பேங்க் நேம் இதெல்லாமே வந்திருக்கும். அப்டேட் செய்யப்படாத மாணவர்களுக்கு நோ அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களது பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய விவரமும் உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிட்டு வந்துடும். இதே ஒரு பர்டிகுலர் வகுப்புக்கு மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா எந்த வகுப்புக்கு டவுன்லோட் பண்ணணுமோ கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த செக்ஷன் மாணவர்களுக்கு டவுன்லோட் பண்ணுமோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் டு யூ வாண்ட் டு டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்துக்குவாங்க. நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததும் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு கேட்கும். ஓப்பன் கொடுத்துக்குவாங்க. நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் ஓப்பன் வித் அப்படின்னு வந்துட்டு சீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காண்பிக்கும். நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூகுள் சீட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இது போல் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் உள்ளது, எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஃபில்டர் கிரியேட் ஆகிட்டு வந்துடும். அதன் பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நோ அப்படிங்கிறத மட்டும் டிக் பண்ணிவிட்டு எஸ்ஸை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படிங்கிற விவரம் வந்திருக்கும். இதே அக்கௌண்ட் நம்பர் உள்ள மாணவர்களுடைய விவரம் செலக்ட் பண்ணணும்னா அந்த ஃபில்டர் மேலேயே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு எஸ் மட்டும் டிக் பண்ணிவிட்டு நோவை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரமும் வந்துடும். இது போல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியின் எம்இஸ் வலைதளம் வாயிலாகவே எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, எந்தெந்த மாணவர்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் பதிவேற்றம் செய்யவில்லை என்ற விவரத்தினை மிக எளிமையாக அறிந்து கொள்ளலாம். நன்றி.